மீனாட்ட வந்து அவங்க முத்து வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த பணம் கிடைச்சதுக்கு காரணமே நம்ம ஸ்ருதியும் ரவியும் தான் அப்படிங்கவும், என்ன ஸ்ருதி ரவி எனக்காக ரொம்பவே நீங்கள் கஷ்டப்பட்டுருக்கிறீங்க பொழுக்க முடியும் போது உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, என்னக்கா நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க, என்ன பிரித்து பார்க்குறீங்களான்னு கேட்கும்போது, ஐயோ நான் அப்படிலாம் இல்லை, எனக்கு சீதா எப்படியா அதே மாதிரி தான் நீயும் அப்படிங்கிறாங்க. சரிக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நாங்கள் வேலைக்கு கிளம்புறோன்னு சொல்லிட்டு அவங்க போகவும், அடுத்து பார்த்தோம்னா மீனா வந்து முத்துக்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, நம்மளுக்காக அவங்க எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படிங்கும்போது, அதையே கேட்குற ஸ்ருதி நடிப்பு இருக்கு பாரு அபாரமாக இருந்துச்சாக்கும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கவும், அடுத்து பார்த்தோம்னா வந்து மீனா வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க. ஸ்ருதியும் ரவியும் வேலை பார்க்குற ரெஸ்டாரண்ட்டுக்கு. என்னக்கா அங்கே வந்திருக்கிறீங்க, என்ன விஷயம் அப்படிங்கும்போது, இல்லை உங்களுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு நினச்சேன், அதனால தான் உங்களுக்காக நான் வந்து வாழைப்பூ வடையும் பூசணிக்காய் அல்வாவும் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்னக்கா இதெல்லாம் போய் நீங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கிறீங்க அப்படிங்கவும், அப்போ வந்து ரவியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன நீ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய இதுன்னு சொல்லிக்கிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கிறீங்க, நாங்கள் அப்படின்னு பெரிய ஹெல்ப் பண்ணிட்டோம் அப்படிங்கவும், என்ன சொல்கிறீங்க, அந்த பணம் இல்லாமல் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தானே, உங்களுக்கு என்னோடைய சின்ன பரிசு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்கவும், சரிக்கா நீங்கள் வச்சுட்டு போங்க எங்களுக்கு வேலை இருக்குது நாங்கள் அப்புறமா சாப்பிடுதோம் அப்படிங்கவும் மீனாவும் அங்கேருந்து போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து சாப்பாடுலாம் எப்படி இருக்குன்னு சொல்கிறதுக்காக ரிவ்யூ பண்ணுறதுக்காக ஒருத்தர் வந்திருக்கிறாங்க. அப்போ இங்கே பார்த்தோம்னா ரவி வந்து சொல்கிறாங்க, ஐயோ இன்னும் சாப்பாடு ரெடி ஆகலையே அப்படின்னு சொல்லவும், உடனே என்னது இவ்வளோ நேரம் ஆகிட்டு இருக்குது, இப்போ அவர் வேற வந்துட்டாரு, இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கவும், உடனே வந்து ஸ்ருதி சொல்கிறாங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க, அதான் மீனாக்கா நம்மளுக்காக வந்து வாழைப்பூ வடையும் பூசணிக்காய் அல்வாவும் எடுத்துகிட்டு வந்தாங்களா, ஃபஸ்ட்டு அதை கொடுத்துடலாம், அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிடலாம் அப்படிங்கவும், என்ன சொல்கிறீங்க அதெல்லாம் நல்லாவா இருக்கும் அப்படிங்கும்போது, அதெல்லாம் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே பார்த்தோம்னா ரிவ்யூ பண்ணப்பட்டவங்களுக்கு அதை கொடுக்குறாங்க. அதை சாப்பிட்டு பார்த்ததுமே அவருக்கு ரொம்ப பிடிச்சி போகுது, இதுக்கு நான் ஃபுல் மார்க் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்பவே பெருமையாக அதை பற்றி பேசிகிட்டு இருக்கவும், இதை கேட்டு ரவியும் அவங்க ஸ்ருதியும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அந்த ஹோட்டல் ஓனர் வந்து அந்த லேடி வந்து அவங்களுக்கு 10,000 அவங்களுக்கு கிஃப்டாக கொடுக்குறாங்க. அவர் எந்த அளவுக்கு ரிவ்யூ பண்ணிட்டு போனார் அந்த வாழைப்பூ வடைக்கும் பூசணிக்காய் அல்வாக்கும், அதுக்காக தான் அந்த பரிசு உங்களுக்குன்னு சொல்லி கொடுக்கவும், இதை கேட்டதுமே ஸ்ருதி ரொம்பவே சந்தோஷப்படுதாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க வீட்டுக்கு வரவும், உடனே வந்து முத்து வந்து அவங்க அப்பாட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, அப்பா அந்த பணத்தை நாங்கள் இப்படிலாம் எடுத்தோம் தெரியுமா அந்த சிந்தாமணி கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லவும், உடனே விஜயை வந்து முறைச்சி பார்த்துட்டு இருக்கவும், உடனே எல்லாருமே வந்துருந்தாங்க. எப்படிடா எடுத்தீங்க அப்படின்னு சொல்லும் போது, நாங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக அந்த சிந்தாமணி வீட்டுக்கு போனோம் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே மனோஜ் ரோஹினி அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ மனோஜ் கேட்குறாங்க, என்னடா அப்படியா போனீங்க, உங்களை வந்து அவள் கைங்குளமாக பிடிக்கலையான்னு கேட்கும்போது, அவள் வீட்டில் இல்லாத நேரம் பார்த்து தான் நாங்கள் போனோம் அப்படின்னு முத்து சொல்லவும், உடனே வந்து பார்த்தோம்னா அவங்க முத்துவோட அப்பா சொல்கிறாங்க, என்ன இருந்தாலும் சரிதான், நீங்கள் பண்ணினது பெரிய தப்பு, அப்படிலாம் நீங்கள் போயிருக்கக்கூடாது, நீங்கள் நேர்மையான வழியில் போயிருக்கணும் அப்படிங்கவும், அப்பா நீங்கள் என்னப்பா சொல்லிட்டு இருக்கிறீங்க, அவங்க என்ன நேர்மையான வழியில நம்மகிட்ட ரூபா வாங்கினாங்க, நம்மகிட்ட திருடிட்டு போயிருக்கிறாங்க, அப்படிப்பட்டவங்ககிட்ட நேர்மையாக கேட்டால் ரூபாய் தந்துருவாங்களா என்ன, அதனால தான் இந்த மாதிரி ஒரு திட்டத்தை போட்டு நாங்கள் ரூபாய் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லவும், அடுத்து பார்த்தோம்னா வந்து அவங்க விஜயாட்ட வந்து அவங்க கணவர் சொல்கிறாங்க, இங்கே பாரு விஜயா, இன்னும் சிந்தாமணி கிட்ட வந்து நீ பழக்கம்லாம் வச்சுக்கிட்டாத, இதோட அவளுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நீ முடிச்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். விஜய் வந்து பத்து மறைச்சிட்டு இருக்கவும், அப்போ ஸ்ருதி வந்து மீனா கிட்ட சொல்கிறாங்க, அக்கா எனக்காக வாழைப்பூ வடையும் நீங்கள் வந்து பூசணிக்காய் அல்வாவும் எடுத்துகிட்டு வந்தீங்களா, இன்னைக்கு ஹோட்டலில் வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்காக ஒருத்தர் வந்தார், அவங்க கிட்ட டேஸ்ட் பண்ணுறதுக்காக கொடுத்தோம், இதை சாப்பிட்டுட்டு ரொம்பவே நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபுல் மார்க் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே மீனா வந்து சந்தோஷப்படுதாங்க. விஜய் வந்து ரொம்பவே இதை கேட்டு எரிச்சலோடு இருக்கிறாங்க. ஏற்கனவே இவளை கையில் பிடிக்க முடியாது, இதில் வேற இவ இப்போ வேற சொல்லிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சலோடு இருக்கவும், அப்போ ரவி வந்து மீனா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, அண்ணி அந்த வாழைப்பூ வடையை எப்படி செய்யணும்னு எனக்கு சொல்லி கொடுத்துருங்க, அதை வச்சு தான் நான் அடுத்த இதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லவும், அதுக்கு என்ன உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டா போச்சு அப்படிங்கிறாங்க. எங்கே பார்த்தோம்னா வந்து மனோஜை விஜயை வந்து கூப்பிடவும், என்னம்மா அப்படிங்கிறாங்க, இங்கே பாரு மனோஜ், இதுக்கப்புறம் வந்து அந்த கடையை நீ மட்டும் கவனிச்சுக்கிட்டா போகிறோம், கூட வேற ஒருத்தர் வேண்டாம் அப்படின்னு ரோஹிணியை பார்த்து சொல்லிட்டு இருக்கவும், ரோஹிணி வந்து இதை கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ மனோஜ் எதுவுமே சொல்லாமல் அவங்க அம்மா சொல்கிறத கேட்டுட்டு நடக்கிறத பார்த்துட்டு ரோஹிணி வந்து ரொம்பவே சோகத்தோடு இருக்கிறாங்க. என்ன இருந்தாலும் சரிதான், இவர் நம்மளுக்காக ஒரு வாரத்தை கூட பேசாமல் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து விஜயை வந்து பார்வதி வீட்டுக்கு தான் போகிறாங்க. பார்வதி வீட்டுக்கு போனதுமே விஜயை வந்து கண்ணாப்படன்னு கத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. நீ எதுக்காக அன்னைக்கு சிந்தாமணி எங்கே கூப்பிட்டு அப்படின்னு கேட்கும்போது, உடனே பார்வதி சொல்கிறாங்க, ஏன் விஜயா நான் கூப்பிட்டதில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கும்போது, அன்னைக்கு தான் கிளாஸ் இல்லைன்னு தெரியுங்களா, அப்புறம் எதுக்காக சிந்தாமணி நீ கூப்பிட்ட, அவள் சிந்தாமணி இங்கே வந்ததுனால தானே நான் நினச்சது எதுவுமே நடக்காமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து பார்வதி போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. பார்வதிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. விஜயா இங்கே பாரு, இந்த மாதிரிலாம் நீ பேசிகிட்டு இருக்காத, என்ன இருந்தாலும் சரிதான், சிந்தாமணி நான் கூப்பிட்டது அது என்னுடைய இஷ்டம், அதுக்காக நீயா என்கிட்ட வந்து கோவப்பட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து விஜயாட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. சிந்தாமணி வந்து முத்துமலையும் மீனாமலையும் இன்னும் கோவத்தோட கூடுதலாக ஆயிட்டாங்க. அவங்க ரெண்டரையும் நான் சும்மா விட மாட்டேன், என் வீட்டுக்கே வந்து எனக்கு தெரியாமையே அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்களா, அவங்க இதுக்கப்புறம் நான் அவங்களை என்ன பண்ணுறேன் பார் அப்படிங்கவும், எங்கே பார்த்தோம்னா மீனா வந்து சீதா கிட்ட வந்து அந்த பணத்தை கொடுக்குறாங்க. இங்கே பாரு, எனக்காக பணத்தை வாங்கி கொடுத்தது ரொம்பவே உனக்கு தேங்க்ஸ்
தேங்க்ஸ், அந்த பணத்தை வந்து அவர்கிட்ட கொடுத்துரு அப்படிங்கும்போது உடனே சீதாவும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சீதா வந்து அந்த பணத்தை கொடுக்கறதுக்காக இருக்கும்போது அவங்க லவ்வர் அங்கே வரவும் உடனே வந்து சீதா வந்து அந்த பணத்தை கொடுக்கறதுக்காக இருக்கிறாங்க. இல்லை அந்த பணம் உங்ககிட்டே இருக்கட்டும், நான் அப்புறமா வாங்கிக்கிட்டது அப்படின்னு சொல்லவும் சீதாவும் சரி அப்படிங்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா சிந்தாமணி வந்து நினைக்கிறாங்க, என்கிட்ட இருந்து பணத்தை அடிச்சுட்டு போனே இல்லை, திரும்பவும் அதே பணத்தை நான் உங்ககிட்ட இருந்து நான் அடிக்கிறேன்னா இல்லையான்னு பார் அப்படின்னு சிந்தாமணி வந்து கோபத்தோடு அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா சீதாட்ட தான் அந்த பணம் எல்லாமே இருக்குது. அதனால சிந்தாமணி வந்து அடுத்த திட்டத்தை போட்டு சீதாட்ட இருந்து அந்த பணத்தை எடுக்கிறதுக்காக வருவாங்களான்னு பார்க்கலாம்.